பாராட்டை தெரிவித்ததற்கு நன்றிகள் பல. அடுத்து அதே 5 தம்பியொன்றை இன்று அவர் தனது மேலே வைத்து வளைக்கப் போகின்ற காட்சியை இங்கே 4 இதோ படைத்தது அந்த 5 தம்பி. சென்டோவே ஸ்ரீதாஸ் அவர்களின் புதல்வன் கோபிநாத் அவர்கள் சங்கிலியை உடைத்தெறியும் காட்சியை நீங்கள் இப்போது பார்க்கலாம். அவரை இந்த சங்கிலியை உடைத்து வருங்கள், அழைத்து வருங்கள். அந்த சங்கிலி உடைக்கப்படும். உங்களுக்கு சந்தேகம் என்று ஒன்று இருந்தால் நீங்கள் இந்த சங்கிகளை வந்து பரிசோதனை செய்த பின்பு அவர் உடைத்தெறிவதை பார்க்கலாம். இது மாத்திரமல்ல, இன்னும் பல இரும்பு ஜாகட்டங்கள் இருக்கின்றன. அவற்றில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நேரடியாக வந்து நீங்கள் இதை பரிசோதனை செய்து பார்க்கலாம். உடைத்தெறியப்பட்ட கூட்டத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட அவ்வளவாக 7 அடி உயரத்திலிருந்து வீழ்த்தும் பொழுது அதை தாண்டி காட்டியை நீங்கள் காணப்போகிறீர்கள். அவரை உற்சாகப்படுத்தி உங்கள் அன்பை செலுத்தும்படி அன்புடன் கேட்டுகின்றோம். நன்றி, நன்றி. இதோ 18 ராசல். அதை அடுத்து அந்த உயரத்தில் இருந்து வருவது 28 ராசல். அதை அடுத்து அங்கே அபாயகரமான குண்டு 56 ராசல். சர்வ சாதாரணமாக பார்க்கும் பொழுது இருக்கின்றது. ஆனால் அதை நாம் செய்ய முயற்சித்தால் அது சாதனை. நமது முகத்தினால் ஒன்று இங்கே பந்து விளையாடுவது போல விளையாடி காட்டுகின்றார். உங்கள் பாராட்டினர்கள் குட்டுகளை தமது புய பலத்தினாலே தூக்கி வீசி பந்து விளையாடும் காட்சியை போல் இருக்கிறது அல்லவா? நன்றிகளே. அடுத்து 56 ரன்களையும் அவர் விட்டு வைக்கவே இல்லை. 56 ரன்கள் அரை அங்கம் கொண்டையும் இப்பொழுது அவர் அதே வரிசையில் விளையாடி காட்டுவதை நீங்கள் காண்கிறீர்கள். நன்றி நேயர்களே, நன்றி. நன்றி அன்பு நேயர்களே.
இளவரசன் என்று போற்றப்படும் காலம் சென்ற சங்கரதாஸ் பேராசிரியர் சென்டோ சங்கரதாஸ் அவர்களின் பிரதம சீடர் என்ற பெருமையை பெற்ற கிழக்கு இலங்கையின் இரும்பு மனிதன் என்று வர்ணிக்கப்படும் சென்டோ வேணா ஸ்ரீதாஸ் அவர்கள் இப்போது மோடு. வணக்கம் சென்டோ ஸ்ரீதாஸ் அவர்களை. வணக்கம் திருவாளராஜா அவர்களே. பேராசிரியர் சங்கரதாஸ் அவர்களின் பிரதம சீடர் என்பதை தெரிவிக்கக்கூடிய விடயம் அவர்களுக்கு கூற வேண்டும். பேராசிரியர் சென்டோ சங்கரதாஸ் அவர்கள் இலங்கையில் மட்டுமல்ல உலகத்திலேயே பல நாடுகளிலும் பாராட்டுகளும் பெரிய பட்டங்களும் பெற்ற ஒரு பெரியார். இந்தியாவில் மகாத்மா காந்தி அடிகளின் முன் தனது சாகசங்களை புரிந்து இந்திய தாயின் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தது. சென்டோ சங்கரதாஸ் ஐயா அவர்களையும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு அந்த முறையில் நிறுத்தியிருந்தார்கள். இருவரையும் பார்த்து உயர்ந்தார் மகாத்மா காந்தியடிகள். உயர்ந்ததும் இளவரசன் பேராசிரியர் சென்டோ சங்கரதாஸ் அவர்கள் சங்கிலியை உடைத்தறிந்து மேடையில் நின்றார். அதை பார்த்து உயர்ந்த காந்தியடிகள், இப்படியான வீரமுள்ள இளைஞர்கள் எம் நாட்டில் இருக்கும்போது ஏன் இந்த நாட்டுக்கு அடிமை நிலை என பாராட்டி அவரை கௌரவித்துள்ளார். அது மட்டுமல்ல, மைசூர் மகாராஜா அவர்களின் சன்னிதானத்தில் தனது வீர பராக்கிரமங்களை காட்டி பல நாட்டு சாண்டோ அவர்களையும் பல மல்லர்களையும் வெற்றி கொண்டு அந்த வெற்றியின் ஞாபகார்த்தமாக பரிசாக கிடைக்கப்பெற்ற வெள்ளி தண்டாயுதம் தான் இந்த சதாயுதம். அவர் இரு யானைகளை 15 அடி உயரமான இரு யானைகளை தனது மார்பில் ஒரே நேரத்தில் ஏற்றி சாதனை புரிந்துள்ளார். ஒரு சர்க்கஸ் கம்பெனியில் அவரை சேர்க்கப்பட்டிருந்தது. அவர் அந்த சர்க்கஸ் கம்பெனியிலே தனது சாதனைகளை காட்டி வரும்போது அந்த சர்க்கஸ் கம்பெனியில் சென்றோ இருந்தவர் அவருக்கு உரிய இடம் அங்கே கிடைக்கப்படவில்லை. இவர் சென்றவுடன் காரணம் என்னவென்றால் இவருடைய சாகசங்களும் இவருடைய பராக்கிரமங்களும் அங்கே மேலோங்கி நின்றது. அந்த சேண்டோவுக்கு மனதிலேயே ஒரு பொறாமை உணர்வு ஒன்று உருவாகி இருந்திருக்கிறது. அது இவருக்கு தெரியாது. இவருடைய சாகசங்களில் ஒன்று ஒரு சிங்கத்துடன் இரும்பு கூட்டினுள் சண்டை பிடித்து அந்த சிங்கத்தை மடக்கி பிடிப்பது. அது தொடர்ந்து நடந்து கொண்டு வந்தது. ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து பழக்கப்படாத சிங்கத்தை இந்த கூட்டுக்குள் விட்டுவிட்டார்கள். யாருக்கும் தெரியாது. இவரும் சங்கரதாஸ் ஐயா அவர்கள் அங்கே கூட்டுக்குள் நிறுத்தப்பட்டிருந்தார். சென்றதும் யானை இந்த சிங்கம் தீர்த்து பாய தொடங்கிவிட்டது. அப்போதுதான் யோசித்தார், இது நம்முடன் பழக்கப்பட்ட சிங்கம் அல்ல, இது வேறொரு சிங்கம். நாமல் இதிலிருந்து உயிர் தப்ப முடியாது. ஆனபடியால் நான் இதை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையை நினைக்கும் போது சிங்கம் அவரை பாரதூரமாக தாக்கிவிட்டது. அவர் கண்முழித்து பார்த்ததுதான் தனக்கு தெரியும். அதற்கு பிறகு அந்த சிங்கம் தாக்கியதன் பின் இவர் இழந்திருக்கின்றார். கண்ணை முடித்து பார்க்கும்போது தான் பேண்டேஜ் பண்ணப்பட்டு ஆஸ்பத்திரியில் படுக்கையில் இருப்பதாக உணர்ந்த பக்கத்தில் அந்த சர்க்கஸ் கம்பெனி மேனேஜர் நின்று கொண்டு சொன்னார், சங்கரா, என்னுடைய சிங்கம் இறந்தாலும் பரவாயில்லை, நீ உயிர் தப்பியது எனக்கு போதும் என்று சொன்னார். அப்போ 10 நாளைக்கு பிறகுதான் அவருக்கு அந்த உணர்வு வந்திருக்கிறது. தன்னுடைய உணர்வு தனக்கு தெரியாமல் அந்த சிங்கத்தை மடக்கி பிடித்து அதன் வாயை 2ஆக கிழித்தறிந்து விட்டார். சிங்கம் செத்துவிட்டது. அவர் தான் அந்த சிங்கத்தை கொண்டது கூட தான் அவர் சிங்கதான் தெரிய வந்தது. அடுத்து இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு உடற்பயிற்சி ஒரு சாண்டோ நிகழ்ச்சி நடத்தும் போது அங்கே பார்த்துக் கொண்டிருந்த பேராசிரியர்
அனைவரும் இவரை பாராட்டி இவருக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தால் பேராசிரியர் வேண்டூர் சங்கரதாஸ் என பெயர் சூட்டி கௌரவித்துள்ளார்கள். ஒரு 8 அடி உயரமான யானையுடன் மோதி அதை தனது கையால் மடக்கி பிடித்து தும்பிக்கையினோடாக கையை மடக்கி கொம்பினோடு பிடித்து முன்னங்காலால் யானைக்கு முன்னங்காலுக்கு அடித்து தனது காலால் யானையை சரித்து வீழ்த்தியுள்ளார். அப்படியான ஒரு பலசாலியை நாங்கள் இனிமேலும் காண முடியாது. இந்த உலகமே அப்படி ஒரு பலசாலியை காண முடியாது. அவரிடம் சில இவைகளை நான் பயந்தேன், சில சாகசங்களை அவர் அடிக்கடி சொல்லுவார். கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று சொல்லுவார். ஆனால் நான் கற்றது இது விரல்களால் பிடிக்கக்கூடிய அளவுதான், கைமண் அளவில்லை, இது அவ்வளவுதான் நான் கற்றது. அதைத்தான் என்று நான் எனது சாதனை மூலமாக இந்த நிகழ்ச்சிகளை உங்களுக்கு செய்து காண்பித்தேன். அடுத்த நிகழ்வு யானையில் கட்டும் சங்கிலியை இழுத்து உடைத்தல். அறுத்தல் அல்ல, உடைத்தல். அந்த நிகழ்வு இங்கே ஆயத்தப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பல மக்கள் வாயிலாக செயல்பட்டிருக்கின்றோம். ஆனால் அந்த நேரத்தில் இதோ யானை கட்டும் சங்கிலியை உடைத்து எறியும் நிகழ்வு ஆரம்பமாகிக் கொண்டிருக்கின்றது. இது அவருக்கு உங்கள் ஆதரவுதான் பலம், உங்கள் ஆதரவுதான் அந்த சான்றோர் ஸ்ரீராம் அவர்களுக்கு பலம் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள். யானை கட்டும் சங்கிலி உடைத்து எறியப்பட்டதை நீங்கள் இன்னும் கண்டீர்களா? செண்டோ ஸ்ரீதாஸ் அவர்களின் புதல்வன் கோபிநாத்தின் மற்றொரு வீர சாகசம் இப்போது. அடிவாங்க போகின்ற பெரிய பொருளை சார்ந்தோடு குருதாசின் இளம் காலை குட்டி சார்ந்தோருக்கு பல மக்களால் இளமையில் பாராட்டப்பட்ட கோபிநாத் இங்கு நிகழ்வை நடத்துகின்றார். கருணையர்களே,
எப்போது உங்கள் பாராட்டு நன்றி. மகேஸ்வர விளையாட்டரங்கில் அண்மையில் இடம்பெற்ற கிழக்கிழங்கையின் இரும்பு மனிதன் சாண்டோ வி ஸ்ரீதாஸ் அவர்களின் சாகசங்களின் தொகுப்பின் தொடர்ச்சி இப்போது. அவரது மார்க்கெட் மேலே வளர்ச்சி படிப்பதை நீங்கள் காண்கிறீர்கள். இதை அடுத்து இங்கு எந்த கற்களையும் அதன் மேல் வைத்து கொண்டது. இந்த கல்லை உலகை அடித்து உடைக்கின்ற காட்சியை நீங்கள் காண்கிறீர்கள். இந்த பாடங்கள் அத்தனையையும் தாண்டிக் கொண்டிருப்பது இறுதியாக காங்கோ ஸ்ரீதாஸ் அவர்களின் உடைதான் என்பதை நீங்கள் இங்கே மறந்துவிடக் கூடாது. இந்த கற்களை அடித்து உடைக்கிற பொழுது அந்த பாடங்கள் அத்தனையையும் தாண்டிக் கொண்டிருப்பது காங்கோ ஸ்ரீதாஸ் அவர்களின் உடைதான் என்பதை நீங்கள் மறக்க கூடாது. அன்று வெற்றி பெறும் அவரை அந்த கல்லை உடைக்கும் சக்தியை இங்கே மாற்றிவிட்டார். உங்கள் பார்வைக்கு உங்கள் பாராட்டுகள் குறிப்பாகட்டும். காலினாலே பாய்ந்து உடைத்து ஒழிக்கப் போகின்ற காட்சியை காண்கிறீர்கள். நெல் பட்டம் என்பது உங்களுக்கு அநேகமாக இரும்பு தொழிலாளர்களுக்கு இதனுடைய பலம் தெரிந்திருக்கும். பட்டத்தில் இப்படியான பட்டத்தை வளைப்பது மிகவும் கஷ்டம். ஸ்ரீதாஸ் அவர்கள் உங்கள் கடிகாரத்தை ஒருமுறை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்தார் இந்த நிகழ்வை நடத்துவார். ஆனால் வெற்றி உங்கள் மத்தியிலே நான் இதை சொல்கின்றேன் என்று துணிந்து வந்த அவரது தவசுடனுக்கு உங்கள் பாராட்டுக்கள் தொடரட்டும். நன்றி. அங்கு நெஞ்சது சாண்டோ ஸ்ரீதாஸ் அவர்கள் பச்சை தேங்காயை 10 நிமிடங்களில் தமது நகத்தினால் உரித்தெடுக்கும் காட்சியை இப்போது செய்து காட்டுகிறார். எழுப்புகின்ற அந்த ஒளி நாக விஞ்ஞானத்திலே அவர் நிச்சயமாக அந்த சாதனையை வெற்றியுடன் 10 நிமிடத்திற்குள் முடித்தே தீர்வார் என்பதை அன்பு கலாரத்திய பெருமக்களே நீங்களே உறுதி கூறுகிறீர்கள். நன்றி. நன்றி. நன்றிக்கு வன்னிய குலத்தில் சரி மன்னிக்கவும் வன்னிய குலம் அடுத்து நிகழ்ச்சி தயாரிப்பாளர் என்ன ராஜா. நான் அப்பொழுது சொன்னேன் கிருஷ்ணராஜா பரவாயில்லை, அவர் கிருஷ்ணனை போல மாயத்தை பண்ணி இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே என்ன ராஜா அவர்களுக்கும் நன்றியை சொல்லி அவரது சகாக்களுக்கு நன்றியை கூறுகிறோம். இப்பொழுது ஒரு நிமிடங்களை நீங்கள் பார்த்துக் கொண்டு எங்கேயும் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த நேரத்தில் இங்கு உங்கள் கரகோஷங்கள் அவருக்கு என்றும்
என்றும் இளைத்தவர் ஆகவே அல்ல, சாதனையை படைத்த உலக சாதனையை படைக்கப் போகின்ற ஒரு காங்கிரஸ் லீடராக அவரை மாற்றுங்கள் 30 செகண்ட்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை எங்களுக்கு அறிவித்திருக்கிறோம். ஆனால் சாதனை நாம் ஏற்கனவே சொன்னோம், சோதனைகள் சாதனையில் ஏற்படுவது வழக்கம். மூலபால பராக்கிரமே இதற்கு காரணம். 45 செகண்ட்களை தாண்டிக் கொண்டிருக்கிறது. இன்னும் 55 செகண்ட்கள் 55 செகண்ட்களில் சமமாக முன்னேறியுங்கள். நான் எனக்கு உங்கள் பரவசம் தேவையில்லையோ நன்றி நண்பர்களே. முப்பது உழவு இயந்திரங்களை தொடர்ச்சியாக அடுத்தடுத்து தமது உடலிலே ஏற்றி சாதனை புரியப் போகிறார் செண்டோ வேனா ஸ்ரீதாஸ் அவர்கள். முப்பதாவது உழவு இயந்திரம் தனது உடல் மீது ஏறி இருக்க குளிர்பானம் அருந்துவதோடு சிகரெட்டையும் பற்ற வைத்து காட்டுகிறார் ஸ்ரீதாஸ் அவர்கள். காரை இழுத்து நிறுத்தும் முயற்சியில் கோபிநாத் உழவு இயந்திரத்தையும் அடுத்தடுத்து தன் உடல் மீது ஏற்றி சாகசம் பெறுகிறார் செண்டோ ஸ்ரீதாஸ் அவர்களின் புதல்வர் 20 வயது கோபிநாத் அவர்கள். மனிதன் செண்டோ ஸ்ரீதாஸ் அவர்களின் 8 வயது புதல்வன்
சேந்திரதாஸ் தமது உடலிலே காரை ஏற்றி சாகசம் புரிகிறார். 8 வயதிலே குட்டி சாண்டோ என்ற பட்டம் அவருக்கு. இரும்பு மனிதன் சாண்டோ ஸ்ரீதாஸ் அவர்களின் மூத்த புத்திரன் கோபிநாத் 8 வயதிலே குட்டி சாண்டோ என்று பெயர் பெற்றவர். இப்போது மூடு. வணக்கம் கோபிநாத். வணக்கம். 8 வயதிலே குட்டி சாண்டோ என்ற பட்டம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போது அந்த பட்டத்தை உங்களுடைய தம்பி தட்டி கொண்டு விட்டார். அவருக்கும் இப்போது 8 வயது. உங்களுடைய வயது 20. தந்தையின் வழியிலே பல சாதனைகளை இப்போதும் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். எதிர்காலத்திலே என்ன மாதிரியான இலட்சியங்கள்? அதாவது எனது தந்தைக்கு இந்த சாதனைகள் பல உள்ளன. அதே போல நானும் ஒரு சாதனை நிலையாண்டுள்ளேன். தந்தையார் பல சாதனைகள் புரிந்தும் உலக சாதனைக்கு விண்ணப்பித்தார். ஆனால் இதுவரைக்கும் அந்த நிகழ்ச்சி கைவிடவில்லை. தற்போது அந்த நிகழ்ச்சி மேற்கொண்டு கொண்டிருக்கிறார். அதே போல நானும் ஒரு உலக சாதனை என்ன சாதனை செய்ய உத்தேசம்? அதாவது இந்த 20 வயதிலே இரு கார்களை இருகரங்களெல்லாம் பிடித்து இழுத்து நிறுத்தவில்லை. உங்களுடைய தந்தை அந்த சாகசத்தை செய்கிறார். அப்படி என்றால் நீங்கள் செய்யும் போது அது எப்படி சாதனையாக ஆக முடியும்? எனது 20 வயதிலே எவருமே இந்த சாதனையை செய்யவில்லை. அப்படியானால் நீங்கள் இந்த வயதிலேயே செய்ய வேண்டும். இந்த வருடத்திலே செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது. வேறு ஏதாவது புதிய முறைகளை கையாண்டு ஏதாவது செய்யக்கூடிய அபிப்பிராயம் இருக்கிறதா? தற்போது இல்லை. நீங்கள் தந்தையாக பேசப்படி அவருடைய உபதேசத்தை கேட்டு அவருடைய ஆலோசனைப்படி செய்ய இருக்கிறது. வாழ்த்துக்கள் கோபிநாத் அவர்களே. நன்றி. பேராசிரியர் சாண்டோ சங்கரதாஸ் அவர்களுக்கு கௌரவித்ததாகத்தான் நான் என் மனதில் எண்ணுகின்றேன். உங்கள் சார்பில் என்பதை மறக்காமல் உங்கள் கரங்களும் சேர்ந்து வழங்கட்டும். அன்பு நண்பர்களே, நன்றி நன்றி நன்றி. அந்த 4 வார்த்தை இங்கு சொல்லிவிட்டு நாங்கள் நகரத்தினாரை இருக்கின்றோம். திருமலமணி எதற்கும் தலைப்பதி அல்ல, தூரத்துக்கும் தலைப்பதி அல்ல, போட்டிகளுக்கும் தலைப்பதி அல்ல, பலத்துக்கும் குறைந்தது அல்ல என்றால் இந்த மண் இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றது. இந்த மன்னனுடைய நகரிலே சேனாடான்
தேங்காயும் மட்டுமா நகரிலே இருந்து ஆரியம்பதியில இருந்து வருவதந்த சாம்பை ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அவருடைய ஆசான் சாம்பை சங்கர்தாஸ் அவர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்கார். இந்த மன்னனுடைய அயல் பிரதேசமான நூலூர் பகுதியிலே அவருடைய வாழ்க்கை இருந்தது. அவருடைய மரணத்தையும் சந்தித்தையும் இந்த திருமலை மண் என்பதை நாங்கள் மறந்துவிட முடியும். அதனாலே தான் சாம்பை சங்கர்தாஸ் அவர்களுடைய வலி தோன்றலாக சாகச நிகழ்ச்சியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீனிவாஸ் அவர்களும் அவருடைய புதல்வர்களும் 100 காலம் தங்களுடைய பராக்கிரம வீர செயல்களை இந்த மண்ணுக்கு காட்டி மறக்கமலம் என்பதை நாங்கள் நிலை நிறுத்த வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மார்பிலே பல பதக்கங்களை அணிந்திருக்கிறது. இந்த பதக்கங்கள் பற்றியும் கூற வேண்டும். ஆமாம், நான் 75ஆம் ஆண்டு தொடக்கம் இந்த நிகழ்ச்சிகளை செய்து வந்து இட்டவரை இன்று 69 மேடைகள் ஏறியுள்ளேன். சில மேடைகளில் எனக்கு பரிசாக இந்த வீர பதக்கங்கள் கிடைக்கப்பெற்றன. எனக்கு பல பட்டங்களும் கிடைக்கப்பெற்றது. வீர தீர திலகம், வீர குருசில், வீரேந்திர மாமணி, சிங்க குருளை, அப்படி பல பட்டங்கள் எனக்கு கிடைத்திருக்கின்றன. முக்கியமாக 1983ஆம் ஆண்டு நினைக்கின்றேன், கராட்டி கலையில் உலக இன்டர்நேஷனல் அசோசியேஷன் கராட்டி என்று சொல்வார்கள், அந்த கராட்டி அசோசியேஷனால நடத்தப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் எனக்கு கௌரவ பட்டமாக இலங்கையின் முதலாவது கருப்பப்பட்டி வீரன் என்ற பட்டம் எனக்கு கிடைக்கப்பட்டது. அது புரோகான் என்னும் சைனீஸ் இன்டர்நேஷனல் அசோசியேஷன் கிராண்ட் மாஸ்டர் அவர்களால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பட்டம் அவர் சூட்டும் பொழுது சொன்னார், இலங்கையில் முதலாக எதற்குமே கிடைக்கப்படாத பட்டம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு எனக்கு என்னுடைய நாட்டுக்கும் அது பெருமை என்று சொல்லி என்னை கௌரவித்தார். தற்போது இந்த சாகச விளையாட்டுகள், சாதனை புரியும் விடயங்களை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறீர்களா? அதில் சம்பந்தப்படுபவர்கள்? ஆமாம், என்னுடைய மாணவர்கள் கிட்ட ஏறத்தாழ 2000 பேருக்கு இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் இந்த சாண்டோ கலையை பழகுவதற்கு மட்டுமல்ல, அவர்களுடைய எண்ணங்கள் வேறு விதமாக இருக்கின்றது. ஆனால் என்னுடைய எண்ணம் என்னவென்றால், இளைஞர்களை இந்த சாண்டோ கலையை பழக்க வேண்டும். காரணம், மற்ற கலைகள் இந்த கராட்டியா இருந்தாலும் சரி, டான்ஸோ பரதநாட்டியம் ஏதோ ஏதாவது இருந்தாலும் அந்த கலையில் ஒரு பற்று இருக்க வேண்டும், ஒரு பக்தி இருக்க வேண்டும் பழகுவதற்கு. அப்படி பக்தியை பற்றிய இளைஞர்களுக்கு வர வேண்டும், வருவதில்லை. காரணம் என்னென்றால், அவர்கள் எடுத்த உடனேயே ஒரு நிகழ்ச்சியை தாங்கள் சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் தற்போதைய இளைஞர்கள். ஆனால் அவர்களுடைய மனங்கள் மாறி இந்த ஒரு கலையை பயில வேண்டும் என்ற வேறு கலைகள் இந்த இடத்திலேயும் பழகிக் கொள்ளலாம். சாண்டோ கலை சங்கரதாஸ் ஐயா அவர்களிடம் மட்டும்தான் இலங்கையில் இருக்கின்றது. அதை நான் பயின்று இருக்கின்றேன். அந்த கலையை அழிய விடாது காப்பதற்காகத்தான் நான் தொடர்ந்து இதை செய்து கொண்டு வருகின்றேன். அவர்களுடைய நாமத்தை நிலைநாட்ட வேண்டும். தற்பொழுது எனது புத்திரர்கள் 20 பயிற்சி என்றும் இந்த மேடையில் அவர்களை கண்டுகளித்திருப்பீர்கள். அவர்களுடைய சாதனைகளை என்னுடைய 8 வயது சிறுவன் கூட ஒரு சாதனை புரிய சக்தியை இறைவன் கொடுத்திருக்கின்றான். செண்டோ அவர்களே, இந்த செண்டோ என்ற அற்புதமான கலையை
பிறப்பிலேயே ஆண்டவன் கொடுக்கும் கொடையை வைத்து அதனை பயிற்சி பெறுவதன் மூலம் அடைய முடியுமா, அல்லது எவராலும் இதை பயிற்சி பெற்று தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? எனது குரு இரும்பரசன் பேராசிரியர் சேண்டோ சங்கரதாஸ் அவர்களின் போதனை மூலம் நான் அறிந்தது, எவரும் இந்த கலையை பயிலக்கூடிய இருக்கிறது. அந்த எவரும் பயிலலாம். அதற்குரிய அபியாசங்களை, மனக்கட்டுப்பாடு, தியானம், இதுகளையெல்லாம் ஒன்றிணைத்து அதை நடைமுறைப்படுத்தி வந்தால் நாங்கள் நிச்சயமாக எவரும் அந்த சாண்டோ கலையை பயில முடியும். இந்த சாண்டோ கலை மூலம் நாங்கள் அபியாசங்களை செய்து உடல் பலத்தை அடைவது மட்டுமல்ல, வேண்டிய என்னை விட வீரமுள்ள சாதனைகளையும் நிலைநாட்ட முடியும். அதற்காக நாங்கள் எங்களுடைய உணவு வகைகளிலேயும் நாங்கள் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். இலை வகைகள் முக்கியமாக நாங்கள் சாப்பிட வேண்டும். தானிய வகைகள் சாப்பிட வேண்டும். எங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய இடத்தில் எங்களுடைய தியானத்தையும் அபியாசங்களையும் நாங்கள் செய்து அந்த மனம் ஒரு நிலைப்படுத்தினால்தான் நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை, ஒரு சாதனையை நிலைநாட்ட முடியும். எப்படியானால் நான் ஒரு சங்கிலியை உடைப்பதாக இருந்தால் அந்த சங்கிலியை நான் உடைத்தேன் என்ற ஒரு மன தைரியம், வில் பவர் அது இருக்க வேண்டும். வேறு எண்ணங்கள் அந்த நேரத்திலே வர முடியாதபடி என்னுடைய மனதை ஒரு நிலைப்படுத்தி ஒரு திடமான நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி இருந்தால் உடனே எதையும் நாங்கள் செய்ய முடியும். இதுக்கு நான் செய்வேன் என்ற மனத்துடன் நிச்சயமாக வேண்டும். அதாவது பயிற்சி, அதற்குரிய பக்தி, அதற்கான முயற்சி, அதற்கான முழுமையான ஈடுபாடு, மனப்போக்கும் அனைத்தும் ஒன்று இணைக்க வேண்டும். தூய மனதோடு செயல்படும் போது நிச்சயமாக அந்த நிலையை அடையலாம் என்கிறது. நிச்சயமாக அடையலாம். எதிர்காலத்திலே என்ன மாதிரியான சாதனைகள் அல்லது எதிர்பார்ப்புகள்? என்னுடைய சாதனைகள் எனது மனதுக்கு எதை செய்யலாம் என்று தோன்றுகிறதோ அதை உடனே எதிர்வரும் நிகழ்ச்சியில் வீட்டில் செய்து பார்ப்பதில்லை. ரயில் முதலாவது அந்த மேடையில் தான் நான் அதை செய்கின்றேன். ஏற்கனவே செய்து பார்த்து அரங்கேறுவதல்ல, இது செய்ய முடியும் என்ற மனத்திடத்தோடு மேடையில் வந்து செய்து காட்டி விடுவது. இன்று எனது மகன் முதலாவது தடவையாக டிராக்டர் உழவு இயந்திரத்தை மார்பில் ஏற்றினார். அந்த உழவு இயந்திரத்தை ஏற்றும் போது எனது மனம் திடம், எனது மகன் ஒரு காரையும் ஒரு டிராக்டரை நிறுத்துவார், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு மனம். அவருக்கு அதே கையேற்றி ஊட்டினேன், வெற்றி கிடைத்தது. அடுத்த மகன் 8 வயது சிறுவன் பாலகன். எவரும் மனதில் ஒரு அச்சம் விழுந்திருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கும் அந்த அச்சம் வந்திருக்கலாம். அவருக்கு கூட பயிற்சி கொடுத்து அவருடைய உடல் நிலையை இரும்பாக்கி இருக்கணும். தற்பொழுது அவரின் நாமமாக ஆரியம்பதியில் ஒரு விளையாட்டரங்கு உருவாக்கி இருக்கின்றேன். பேராசிரியர் சேண்டோ சங்கரதாஸ் அவர்களின் பெயரால். அடுத்தது ஐயாவுக்கு ஒரு நினைவாலயம் கட்டுவதற்கு அத்திவாரமாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியும் அரங்கேறியது. அவருக்கு ஒரு நினைவாலயம் கட்டுவதற்கு முயற்சி செய்து வருகின்றேன். அதுவும் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை வாழ்த்தி அவரின் நாமமாக ஒரு நினைவு முத்திரை வெளியிடவும் நாங்கள் உத்தேசித்து வருகின்றோம். அதுவும் வெற்றியளிக்கும் என்று நினைக்கின்றேன். நன்றி திருமலர் சாண்டோ ஸ்ரீதாஸ் அவர்களே. மேலும் பல சாதனைகள், சாகசங்கள் புரிந்து உங்கள் சீடர்களும் உங்களுடைய புத்திரர்களும் படியான சாதனைகளை படைத்து வெற்றி பெற வேண்டும் என்று எமது ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் சார்பிலே நன்றி கூறி விடைபெறுகிறோம். வணக்கம். வணக்கம் திரு ராஜா அவர்களே.
තිකුණාමලේ මකේසර් ක්‍රීඩාංගණයට මේ සැන්ඩෝ ශ්‍රීදාස්ගේ හපංකම් ප්‍රදර්ශනයක් ආවරණය කිරීමට. ඒ සැන්ඩෝ විතරක් නෙමෙයි සැන්ඩෝ පුතු දෙන්නෙකුත් ඉන්නවා. ඉතින් ලොකු සැන්ඩෝ පොඩි සැන්ඩෝ දෙන්නෙකුත් ඉන්නවා. නොකරපු දෙයක් නැහැ. ඒ කියන්නේ කටේ තියලා කම්බි නැවුවා, නහයේ තියලා කම්බි නැවුවා, දන්වැල් කැඩුවා. පපුවට ගල් තියලා ගල් කුඩු කරා. එතකොට මේ පොඩි සැන්ඩෝ දෙන්න රැවුලේ එල්ලිලා ඔන්චලිත් පැද්දා. රටේ නැති දේවල් කළා. முடிந்ததும் நிகழ்வு ஆரம்பம். பொறியியலாளர் திருவாளர் අඟලේ කම්බියක් කටින් හපාගෙන ඉඳද්දී ඒ කම්බියේ දෙපැත්තේ පිරිස් දෙකක් එල්ලිලා ඉන්නවා. உடனுடன் இந்த கம்பியில் வளைப்பதை நீங்கள் பார்த்து உங்கள் பாராட்டை தெரிவிப்பதற்கு வளைக்கப் புகுந்த காட்சியை இங்கே කම්බිය නාය උඩ තියාගෙන ඒ කම්බිය දෙපැත්තට නවනවා. රාත්තල් 1500ක් බරති ගල්ගෙඩියක් පපුව උඩ තියාගෙන ඒක කඩනවා. இந்த பாரங்கள் அத்தனையையும் தாங்கிக் கொண்டிருப்பது இறுதியாக சாண்டோ ஸ்ரீநாத் அவர்களின் உடைதான் என்பதை நீங்கள் இங்கே மறந்துவிடக் கூடாது. இந்த கற்களை அடித்து உடைத்த பொழுது அந்த பாரங்கள் அத்தனையையும் தாங்கிக் கொண்டிருப்பது சாண்டோடு ஸ்ரீநாத் அவர்களின் உடைதான் என்பதை நீங்கள் மறக்க கூடாது. அன்பு சத்திய பெருமக்களே, அவரை அந்த கல்லை திரட்டும் சக்தியை இங்கே காட்டிவிட்டார். අලි බඳින දන්වැල් දෙකට කඩනවානේ. பலம் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள். யானை கட்டும் சங்கிலி உடைத்து තාත්තගේ රැවුලේ එල්ලිලා පුතෙක් ඔන්තිලි වදිනවා. நன்றி. குட்டி சாண்டோவின் சாகசங்களை நீங்கள் அவர் பல பட்டங்களை தட்டி உங்கள் மத்தியில் அவரது தவறு புதல்வர்களையும் அந்த வரிசையில் கொண்டு வந்ததற்காக எங்கே உங்கள் பாராட்டு நன்றி. රාත්තල් 56ක් බර යකඩ බෝල ඇඟ උඩට දාගන්නවා. அங்கே அபாயகரமான குண்டு 56 ராத்தல் சர்வசாதாரணமாக தமது புஜத்தை இறுக்க தட்டிய 56 ராத்தல் அரை அங்கர் குண்டையும் இப்பொழுது அவர் அதே வரிசையில் விளையாடி காட்டுவர். புஜ பலத்தினால் காலினாலே பாய்ந்து உடைத்து ஒழுக்கப் போகின்ற காட்சிகள் அவரது அடுத்த கட்டத்தை நீங்கள் காண்கிறீர்கள். இதை அவர் தமது புஜ பலத்தினால் அதிகாரங்களை ஒருமுறை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லித்தான் இந்த நிகழ்வை நடத்துவார். ஆனால் வெற்றி உங்கள் மத்தியிலே නියපොත්තෙන් පොල්ලෙලි ගහනවානේ. அவருக்கும் நாங்கள் எனவே இந்த நிகழ்வுக்கு நல்லா உருவாக்கினீர். பொருட்களை நீங்கள் உறுதி வைங்கள். மற்றும் பனிய குளத்தில் பனிய குளம் அடுத்து நிகழ்ச்சி தயாரிப்பாளர் எதினான் ராஜா. நான் அப்பொழுது சொன்னேன் கிருஷ்ணராஜா என்று. பரவாயில்லை, அவர் கிருஷ்ணரை போல ஆயுதம் தன்னை இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே எதினான் ராஜா அவர்களுக்கும் நாங்கள் சொல்லி நன்றி.
විදිහට එක වැඩ ගොඩක් ලස්සන වැඩ කෙරුවා.